திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்வதாக பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி ஆளும் மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களின் மூலம் பெண்கள் லட்சாதிபதியாக மாறிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுக்கடைகளால் பெண்கள் நிம்மதி இழந்து தவிப்பதாக குறிப்பிட்டார். எல்லாம் இருக்கட்டும், ஆனால் லட்சாதிபதியாக பெண்களை ஆக்கி கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா லாக்பதி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அவர்களை லட்சாதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே டாஸ்மாக் கொண்டு வந்து அனைத்து மகளிரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றவில்லை. ஆனால் விளம்பரம் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட ஸ்டாக் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக பிரித்தாளுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறார். ஆனால் பெண்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார். இந்த ஆட்சியில தான், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் ராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே பெண்கள். தமிழக அரசியல் சூழல், பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் குறித்து பிஜேபி தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிடம் முறையிட உள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்.